Watch full episodes on Jio Hotstar. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாக்லேட் வேர்ல்ட் உங்களோடதா? ஆமா, என்னுடையதுதான். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கும் வேணும். மீ டூ. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? கூலு கூலு ஸ்வீட் ஐஸ்கிரீம் மை டியர் கிட்ஸ். கதவு. நோ! மைரா வருண் ரங்கீலா, நீ யாரு? நான் தான் ரோபோட்டஸ். எந்த அளவுக்கு என் பவர் இருக்குன்னா உங்களை பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு. அது ரோபோட்டஸ். பப்பட் ராஜா கிட்ட ஜாகிரதையா இருக்க சொன்னாரு. தெரியாதத்தனமா தப்பு பண்றவங்க ஒருவேளை புத்திசாலியா கூட இருக்கலாம், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுடைய மூளை அடைஞ்சு போயிருக்கும். இப்போ உங்களுடைய மூளையும் அப்படிதான் அடைஞ்சு போயிருக்கு, இந்த ஃப்ரிட்ஜோட கதவு மாதிரி. சோ ஹாப்பி ஃப்ரீசிங். மைரா வருண் ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சிபாய்ஸ்கா டோர் பிரேக்கோ. என்ன பண்றது? நீ யாரு? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை ஏன் அடைச்சு வச்சிருக்க? நான் தான் ரோபோட்டஸ். எனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா உன்னை புழிஞ்சு எடுத்துருவேன். அப்படியா? அப்ப நீதான் ரோபோட்டஸா? என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுரு, இல்லனா நீயும் சரி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாரும் இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அந்த ட்ரீ கிட்ட நீங்க போகாதீங்க. நான் ட்ரீ கிட்டயும் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துவேன், அப்புறம் உன்னையும் அழிப்பேன். நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ரோபோட்டஸ், இப்ப என்ன இது புது பிரச்சனை? நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ. நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ. சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அவங்க கிளம்பிட்டாங்க. உண்மையிலே அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவுமே, இன்னொரு தடவை நீ இப்படி பண்ண உன் தலைய திருப்பி எடுத்துடுவேன். நான் உன்னை விடவே மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி போய் குனிங்க. கிடைச்சிருச்சு. ஹலோ மேன், நீ ராஜாத்தி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜாவ. ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நீ என்ன அழிக்க பாக்குறியா? அந்த ருத்ராவோட வழியில பிரச்சனைங்க முடியவே மாட்டேங்குது. அப்புறம் நீ என்னடானா என் தலையில ஏறி ஆடிக்கிட்டே இருக்க.
எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க. இது கிளாஸால தயார் பண்ண வேர்ல்டு மாதிரி இருக்கு. ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கு, நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். மைரா நில்லு. வாவ், அங்க பாருங்க, கிளாஸ் பவுல் ஹவுஸ். நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க 2 பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் இதே மாதிரி கிளாஸ் பால் இருந்துச்சு. அதுலயும் இதே மாதிரி டான்சிங் கப்பல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பட் பி அலர்ட், இந்த வாட்டி ஏமாறக்கூடாது. நில்லுங்க. ஓஹோ, அப்ப அது நீங்க தானா? ப்ளீஸ் கம் இன். இந்த கிளாஸ் வேர்ல்ட் எவ்வளவு பெருசா இருக்குல்ல? வாவ், ரொம்ப பெருசா இருக்கு. இவ்ளோ ஸ்னோவா? வாவ், கிளாஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட வரும், தள்ளி போ. ரங்கீலா உங்களோட முகம். எங்க கிளாஸ் பால் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. Now let me introduce ourselves. I'm Jasmine. அப்புறம் இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஜாக். ஹாய். உங்க எல்லாரோட பேரும் எங்களுக்கு தெரியும். காலையில இருந்து உங்களை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா தயவு செய்து நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த ரோபோட்ஸ் கிட்ட மோதாதீங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே நாளைக்கு காலையில திரும்ப போயிடுங்க. நீங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறீங்க. நான் ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல ஹெல்ப்புக்கு யார் எங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க எங்களை மிஸ்கைட் தான் பண்ணிருக்காங்க. நாங்க உங்களை எப்படி நம்புறது? யா, we can understand. நாங்க லைவ் டிவில உங்களோட ஸ்ட்ரகிள பார்த்தோம். ஆனா எங்களை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம். ஒருவேளை உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வெளியே போலாம். ஆனா நீங்க எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க தான் உங்களை பார்த்துப்போம். That's a promise. ருத்ரா, எனக்கு இவங்க மத்தவங்க மாதிரி தெரியல. நம்ம ரிஸ்க் எடுத்து யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே மைரா, இஃப் யூ சே சோ. நீங்களும் எங்க கூட டான்ஸ் ஆடுங்க. லெட்ஸ் என்ஜாய். யா, லெட்ஸ் சேஞ்ச் தி மியூசிக்.
நீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு நைட் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க முன்னேறி போறதுக்கான ரூட்டை நான் சொல்றேன். போலாம். ரிங்க பத்தி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. ரிங்குக்கு ஆபத்து ஏற்பட்டா அது தானாவே இந்த மரத்துக்குள்ள போயிடும். அப்புறம் இத யாராலையுமே எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட அந்த ரிங்க எடுக்க முடியாது.
அது மறுபடியும் ஒண்ணாயிட்டு இருக்கு. ருத்ரா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க ருத்ரா? ருத்ரா, உன்னோட மேஜிக்கல் பவரை வச்சு என்ன அழிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ரிங்க உன்னால தொட கூட முடியாது. இது வரைக்கும் நான் உன்னை தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் உன்னை நிரந்தரமா அழிக்க போறேன். ஓ ருத்ரா, நீ இங்கதான் இருக்கியா? இபாய்ஸ்கா பூம். ருத்ரா நில்லு. தாத்தா நீங்களா? ருத்ரா இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோபோட்ஸ் தான் இந்த உலகத்தோட ப்ரொடெக்டர்கள். அதனாலதான் இந்த உலகம் நல்லா இருக்கு. ஒரு தடவை இந்த ரிங் கை மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிடும். ரோபோட்டஸ் ரிங்கோட ப்ரொடெக்டரா? ஆனா பப்பட் ராஜா என்ன சொன்னாருன்னா, ரோபோட்டஸ் பேர்ல உள்ள ஈவில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் நாங்க ரிங் எடுக்க வந்தோம். அப்பனா நீ இந்த வேர்ல்ட டிஸ்ட்ராய் பண்ண வரலையா? சாரி ருத்ரா, நீ எப்படி என்ன தப்பா நினைச்சியோ அதே மாதிரி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பர்ஃபெக்ட் ராஜா நிறைய பேரை இங்க ரிங்கு திருட அனுப்பிச்சிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா நீயும் அவங்கள ஒருத்தன்னு. அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இல்லனா நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். உண்மை என்ன? ராஜாத்தி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா இஸ் ஹியர். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ருத்ரா, உண்மை என்னன்னு நான் சொல்றேன். ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா ஆக போறோம் உண்மையான ராஜா. இந்த ரிங் இல்லாம என்னால ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள போய் சர்வை பண்ண முடியாது. அப்படி போனா நான் அழிஞ்சு போயிடுவேன். ஒருவேளை நான் ரிங்கு போட்டுட்டு போனா நான் ஹியூமன் ரூபத்துல மாறி நிரந்தரமா அமரரா இருந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன யாராலையும் என்ன அழிக்க முடியாது. என்ன இல்ல நம்பல பப்பட் ராஜா, நம்பல. நாங்களும் உங்க கூட வருவோம். ஆமா, நம்மள இனிமே யாராலையும் அழிக்கவே முடியாது. 36 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல கூட பாக்கி இருக்கு. Thank you for your help, ருத்ரா. ரிங் இங்க தான் இருக்கு இந்த வேர்ல்டுல. அப்புறம் இந்த 36 மணி நேரம்ன்ற விஷயம் என்ன? ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 2 வாட்டி இந்த ஃபர்கடன் வேர்ல்ட் அதோட போர்ட்டல் ஓபன் ஆகும். ஒரு வாட்டி ஹியூமன் வேர்ல்டுல இருந்து உள்ள வர்றதுக்கு. அப்போ உங்களை நான் உள்ள அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் சரியா 36 மணி நேரம் கழிச்சு 2வது வாட்டி போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த வேர்ல்டுல இருந்து வெளியே போறதுக்காக. அது வழியா இப்போ நான் வெளியே போவேன். ஆனா நீங்க வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? உங்களோட உலகம் எங்க தானே இருக்கு. இல்ல, என்னுடைய உலகம் இங்க இல்ல. என்னுடைய உலகம் அது.
எங்க இருந்து நீ வந்தியோ அதுதான். ஆமா, நான் அந்த உலகத்துக்குள்ள போய் மனுஷங்களை பழி வாங்க விரும்புறேன். அவங்க எங்களை பயன்படுத்திட்டு மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க. ஆமா, நான் இப்போ இந்த ரிங்க போட்டு யாரெல்லாம் டச் பண்ணுவானோ அவங்க அவங்களுடைய ஞாபக சக்தியை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை பூரா ஹியூமன்ஸ் என்ன பப்பட்டாக்கி அவங்க விரலுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப நான் உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களையும் என்னோட விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பேன். ஆமா. துரோகி, செல்ஃபிஷ், நாங்க உன்னை இந்த ரிங்க எடுத்துக்கிட்டு போக விட மாட்டோம். நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அட கடவுளே, என்னது இது? வருண், நீதான் வருண். நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த துரோகி பப்பட் ராஜா. ரிங் அதோட கலக்கலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கேளு கண்ணா, உன்னோட பேரு வருண். அங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல, அவருதான் உன்னுடைய அப்பா. போ போ, உன்னுடைய அப்பாவோட மடியில ஏறி உக்காரு. அப்பா, அப்பா, என்ன பண்றாங்க? அப்பா. வருண், நான் உன்னோட அப்பா கிடையாது. கீழே இறங்கு. ருத்ரா, உன் ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் யார தொட்டாலும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். சாரி, ஐ அம் சோ சாரி. நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஆனா இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. பாய் பாய். பப்பட் ராஜா, நில்லு! அப்பா, அப்பா, வீட்டுக்கு வாங்க. மம்மி எங்க? நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? நன்மை செஞ்சா பப்பட் ராஜா தீமை செஞ்சுட்டாரு. இப்ப நானே ஒரு குழந்தை. ஆனா இந்த குழந்தை எப்படி நான் சமாளிக்கிறது? ருத்ரா, சீக்கிரம் போய் அவரை தடுத்து நிறுத்து. 36 மணி நேரத்துல அவர் மட்டும் இல்ல, நீயும் வெளியே போயே ஆகணும். ஒருவேளை நீ அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போகலன்னா அப்புறம் நீயும் இங்க 100 வருஷத்துக்கு மாட்டிப்ப. இப்ப என்னால பப்பட் ராஜாவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா ரிங் போட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவரா மாறிட்டாரு. நீங்க இங்கேயா இருங்க, நான் ரிங்க 36 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது இங்க அனுப்பி வைக்கிறேன். நான் போங்கப்பா. ருத்ரா, ருத்ரா, நீ என்ன அவ்வளோ லேஸ்ல போக விட மாட்டல்ல. ஆனா உன்னை தடுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கேப்டன் ஃபுட்பால், நீங்க எங்க கூட தான் விளையாடுவீங்க, அப்புறம் எங்களையே மறந்துடுவீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு மூலையில எங்களை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க முழுசா பழி வாங்க போறோம். அது உங்களோட இடம், டைமும் உங்களோடது. ஆனா இது எங்களோட இடம், அப்புறம் டைமும் எங்களோடது. ப்ளீஸ் சைட் ஆயிடுங்க, எங்க கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு.
அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும்ப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்க. மைரா, இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போ. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.